இந்த வாஸ்து என்பதே ஒரு சரியான பித்தலாட்டம். நகைன்றது நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆடம்பரம் இல்லை. அந்த காலத்திலே வாஸ்து தோஷத்துக்காக தான் நகைகளே போடப்பட்டது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முன்னெல்லாம் ஒட்டியானம்னு ஒன்று உண்டு. அது ஒரு வாஸ்து தோஷத்தை போக்கும். வெட்டி வாஸ்து தோஷத்துக்காக போடுறது தான். கட்டிடத்தில் செங்கல், சுண்ணாம்பு, களிமண் ஏதோ ஒன்று இருக்கு. இந்த உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமா? அடுக்கடுக்கா இருக்கும் கொடிமரம். 33 அடுக்கு. உங்களுடைய முதுகெலும்பு எவ்வளோ? 33 அடுக்கு. விற்பனைக்காக போகக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தினமும் ஒரு லாட்ஜில் தங்கி கொண்டே போகிறார். எல்லா லாட்ஜுக்கும் வாஸ்து பார்த்து தான் அவர் தங்குவாரா? வாஸ்துன்ற அமைப்பு நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்கிறத தானே சார் கனெக்ட் பண்ணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வாஸ்து எப்படி சார் கனெக்ட் பண்ணும்? ஒரு வாஸ்து பார்த்து ஒரு குடிசையை அமைக்கிறேன், அவர் கோடீஸ்வரர் ஆயிடுவாரா? பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார். இன்னைக்கு அடுத்த டாபிக் நான் என்ன எடுத்துன்னு வந்திருக்கேன்னா வாஸ்து. இந்த காலத்தில் யார் எப்படி இருந்தாலும் ஜாதக கோளாறு, ஜாதகமே சரியில்லைனாலும் உங்களோட வாஸ்து, உங்கள் வீட்டில் இருக்கிற வாஸ்து கரெக்டாக இருந்தால் உங்களோட எல்லா அமைப்புகளும், உங்களோட எல்லா ராசிகளும் தானாகவே அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுதே, அது எந்த அளவுக்கு உண்மை? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக கட்டிடம்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டிடத்தில் செங்கல், சுண்ணாம்பு, களிமண் ஏதோ ஒன்று இருக்குது. இது எல்லாமே உயிரற்ற பொருட்கள். இந்த உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமா? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஓகே. ஒரு கோட்டையில் ஒரு அரசர் ஓரளவுக்கு பல ராஜ்யங்களை பிடித்து சக்கரவர்த்தி மாதிரி ஆகிறார். அதே கோட்டையில் அவருடைய மகன் பிறந்து தோற்று போய் எதிரிகிட்ட சிறைப்படுகிறான். வாஸ்து, அந்த கோட்டையுடைய வாஸ்து நல்ல முறையில் இருந்தால் இவரும் தானே சக்கரவர்த்தி ஆகணும். ஒன்று. ஒரு வீட்டில் 5 பேர் பிறக்காங்க. ஒருத்தர் அதாவது ஜனாதிபதியாகவே ஆகிறார். அவருடைய வீட்டில் உள்ள மற்றவர் சாதாரண மனிதராக இருக்கிறார். வாஸ்து நல்ல முறையில் இருந்தால் இவரும் ஜனாதிபதியோ ஒரு பெரிய பதவிக்கோ போயிருக்கணும். வாஸ்து நல்லா இல்லைன்னா எல்லாருமே சாதாரணமாக இருந்திருக்கணும். அது எப்படி ஒரே வீட்டில் பிறந்த 5 பேருக்கு 5 விதமான விதியை வாஸ்து கொடுக்க முடியும்? ஏதாவது ஒன்று தானே இருக்கும். வாஸ்து சரியாக இருந்தால் முன்னுக்கு வரணும், வாஸ்து சரியாக இல்லைன்னா எல்லாரும் கஷ்டப்படணும். ஸோ அப்போ அது ஜாதக கட்டமைப்பு தான் நீங்கள் சொல்ல வரீங்க? ஜாதகம் தான் பேசுமே தவிர இது பேசாது. சார் என்ன சார் சொல்றீங்க? ஒருவருக்கு 3 வீடு இருக்கு. இதுல எந்த வீட்டு வாஸ்து அவருக்கு பலன் தரும்? 3 வீட்லையுமே வாஸ்துவை சரி பண்ணணும் இல்லையா? அவர் வாஸ்து வச்சு தானே. இன்கேஸ் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை அவங்க வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் தான், உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லாமல் வாஸ்து குறைபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு வாஸ்து தானே சரி பண்ணுவார். வாஸ்து என்பதே 3 வீட்லேயும் மாறி மாறி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. பெரிய விஐபின்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லா வீட்லேயும் கொஞ்சம் நாள் இருப்பாங்க. 1. 2வது, நீங்கள் வீடு இங்கே கட்டியாச்சு, வேலை விஷயமா பாம்பேக்கு போகிறீர்கள். அங்கேயும் நீங்கள் வாஸ்து பார்த்து வீடு கட்டி போவீர்களா? முடியாது சார். வாடகை வீட்டில் நம்ம வாஸ்துவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்லை, வாஸ்துனா உங்களுடைய இருப்பிடம்னு சொந்த வீடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எந்த வீடாக வேணா இருக்கலாம். அந்த வாஸ்து உங்களை தாக்குமா இவங்க சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் தாக்குமா தாக்காரா? தாக்கும். இன்னொன்று, ஒரு விற்பனைக்காக போகக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தினமும் ஒரு லாட்ஜில் தங்கி கொண்டே போகிறார். அப்போ எல்லா லாட்ஜுக்கும் வாஸ்து பார்த்து தான் அவர் தங்குவாரா?
சார் வாஸ்துன்ற அமைப்பு, அதாவது நீங்க அந்த வீட்ல குடியிருக்கிறத தானே சார் கனெக்ட் பண்ணும். ஆமா. நீங்க டிராவல் பண்றதெல்லாம் வந்து வாஸ்து எப்படி சார் கனெக்ட் பண்ணும்? குடியிருப்புனா என்ன? நீங்க எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகிறவங்களாம் இருக்காங்க. வாஸ்து பார்த்து போக முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ம். உங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசல், மேற்கு பார்த்த வாசல் சொல்கிறேன்னா, ம். அந்த நிலைமையில் நீங்கள் வீடு தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. அப்போது சொந்த வீடு கட்டுவர்கள் மட்டும்தான் வாஸ்து வேலை செய்யுமா? இருப்பிடம் தானே அர்த்தம். அப்போ அந்த இருப்பிடம் ஏன் வேலை செய்யல? சரி, இப்போ நான் வந்து சொந்த வீடு இருக்கு, எனக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு சொந்த வீட்டில் வாஸ்து சரினா என்னால் அந்த கிரகநிலைக்கு படி அந்த வாஸ்துவை நான் வந்து அமைச்சிக்க முடியுமே, அமைச்சிக்க முடியாதா? அதான் சொல்கிறேன். பொதுவாகவே இந்த வாஸ்து என்பதே ஒரு சரியான பித்தலாட்டம். காரணம் சொல்கிறேங்க. ம். இந்த வீட்டில் இப்படி இருக்காங்களா? ம். உண்மையிலே வீடுனா எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வீடுனா நம்ம இருப்பிடம் இல்லை. ஆ. நம்மளுடைய உடலுக்கு பேர் தான் வீடு. இதுதான் திருமூலர் சொல்கிறார். ம். ஏன்னா இந்த உடலில் மட்டும்தான் வேறு யாரும் குடியேற முடியாது. ம். அப்போ உங்களுடைய சொந்த வீடாகிப்போச்சா? ம். இந்த ஒரு வீடு தான் எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துக்கொண்டே போக வேண்டும். ம். கரெக்டா? ம். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருப்பவர் தான் உயர்ந்து போவார்னா, இந்த கல்மண் வீட்டுக்குள்ளே இருப்பவர் உயர்ந்து போவார்னு அர்த்தம் கிடையாது. காரணம், நம்மளுடைய உடல் அமைப்பு அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இந்த வாஸ்துவை பற்றி பேசுறது தான் சாமுந்திரிகா லட்சணம்னு சொல்கிறது. இந்த வாஸ்து நிபுணர்கள் இப்போ உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்களா? என்ன என்ன இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, வாஸ்துவே ஒரு நான் சொல்கிறது கேளுங்க. எதை அணுகினாலும் பகுத்தறிவோடு அணுகணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உடல் தான் உங்கள் வீடுன்றேன். ம். ஏன்னா ஒவ்வொரு வீடு ஒரு ஒரு அமைப்பில் இருக்குது. ம். இப்போ பொதுவாக மூக்குடைய நீளம், புருவத்துடைய அமைப்பு, கண்ணுடைய அமைப்பு, இதை வச்சு பலனே சொல்லலாம். ம். காதுகளுடைய அமைப்பு, இதுக்கு மேல்நாட்டில் வந்து ஃபேஸ் ரீடிங்னு சொல்கிறாங்க. ம். நம்ம ஊரில் வந்து சாமுந்திரிகா லட்சணத்தில் அதெல்லாம் ஒரு விஷயம். ம். போன வாட்டி கூட நம்ம சொல்லியிருக்கோம். நீளமான கைகள் இருந்தால், அதாவது முட்டியை தொடக்கூடிய கைகள் இருந்தால் அவர் அரசராக மாறுவார்னு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் பெருந்தலைவர் காமராஜர். அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து பெரிய தலைவராக மாறினார். ஆமா. அப்போது உடல் தான் உங்களுக்கு வீடு. அதில் சில மாற்றங்களை செய்யும்போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உதாரணம் வேணுமா? கண்டிப்பா சொல்லுங்க. இப்போது தலை என்பதற்கு பேர் தெற்கு, ம். கால் என்பதற்கு பேர் வடக்கு. ம். அதனால தான் அந்த தலையை வந்து வடக்கு பக்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆப்போசிட் போல்ஸ். ஆப்போசிட் போல், காந்தத்தில் எதிர்பக்கம். இந்த தலையை அந்த பக்கம் திருப்பி வைப்பது கடைசி நேரத்தில் தான். ம். அப்போது தெற்கு பக்கத்தை உயர்த்தினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்னு சொல்கிறாங்க. எப்படி உயர்த்துறது அப்படின்னா, நீங்கள் தலப்பாவோ தொப்பியோ போட்டுக்கொள்ள வேண்டும். ராஜா கிரீடம் வச்சிருப்பாரா? ஆமா. ரைட்டா? அதே போல் முக்கியஸ்தர் கோவிலுக்கு வரும்போது என்ன கட்டுவாங்க? உருமான்னு ஒன்று கட்டுவாங்க. பரிவட்டம்லாம் கட்டுறது. பரிவட்டம் உருமான்னு ஒன்று கட்டுவாங்க. ம். புரியுதா உங்களுக்கு? ம். அதே போல் சாதாரண அதிகம் விளம்பரம் இல்லாமல், அதிகம் பாப்புலர் ஆகாமல் தொப்பி வைத்ததால் ஒரு பெரிய தலைவராகவே உருவாகினார் ஒருத்தர். ம். அது எல்லா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அவர் தொப்பி வைப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை, தொப்பி வைத்ததுக்கப்புறம் எப்படி ஜனரஞ்சகமாக மாறிவிட்டார். ம். புரியுதா உங்களுக்கு? ம். இதெல்லாம் வந்து ஒரு சில மாற்றங்களை நாம் செய்து கொள்ளும்போது கட்டாயமாக நாம் ஜெயிக்கிறோம். ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கு என்ன? வாஸ்து எப்படி? பெண்களுக்கு நகைகள். நகைன்றது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆடம்பரம் இல்லை. ம். அந்த காலத்திலே வாஸ்து தோஷத்துக்காக தான் நகைகளே போடப்பட்டது. இவ்வளோ நகைகள் போடுறோமோ அவ்வளோ வாஸ்து ஆமா. இல்லைன்றீங்க, அதாவது தோஷம் நீங்கன்றீங்களா? அதாவது முன்னெல்லாம் வந்து ஒட்டியானம்னு ஒன்று உண்டு. அது ஒரு வாஸ்து தோஷத்தை போக்கும். ம். அதே போல் சலங்கை, அதே போல் திருமணம் ஆகும்போது மெட்டி. ம். மெட்டி வாஸ்து தோஷத்துக்காக போடுறது தான். ம்.
அப்போது ஆபரணங்கள் அழகுக்காக போடப்படுது இல்லை, அதெல்லாம் வாஸ்து தோஷம். இப்போது உதாரணத்துக்கு பிறந்த உடனே குழந்தைக்கு எதுக்கு நம்ம காது குத்துறோம்? குத்துறதுன்னு காதை குத்தாது விட்டால் என்ன ஆகும்? ஆண் பெண் 2 பேருக்கும் போடுறோம். ஆமாம், பெண்கள் தோடு அணிகிறார்கள், ஆண்களுக்கும் காது குத்துவாங்க. எதுக்கு குத்துறோம்? காரணம், நம் காது என்பது ஓமுடைய வடிவம். நீங்கள் காதுடைய படத்தை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஓம்னு இருக்கும். அதில் இம்முக்கு புள்ளி எப்படி குத்துறது? அதான் அது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செதுக்கப்படுகிறது. இது தமிழர்களோட மரபு, தமிழருடைய மரபு. இது எல்லாத்துக்கும் காரணம் அழகு மட்டும் இல்லை, அறிவியல் சார்ந்த வீடு என்ற வாஸ்து, வீடு என்ற ஒரு உடலுக்கு சில மாற்றங்களை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வாஸ்து நிபுணர்கள் இந்த பக்கம் கதவு இருக்கக்கூடாது, இந்த பக்கம் ஜன்னல் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் சமையலறை இருக்கக்கூடாது, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பெட்ரூம் இருக்கக்கூடாது, உங்களோட ஆஃபீஸ் இந்த பக்கம் தான் இருக்கணும், மேஜை இந்த பக்கம். நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன், இதை எந்த வாஸ்து நிபுணராவது சொல்லிட்டானா நான் ஒத்துக்கிறேன். வாஸ்து பிரகாரம், இவங்க சொல்லக்கூடிய வாஸ்து பிரகாரம் கழிவறையே இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள. 40 வருஷம் முன்னாடி இருந்ததா? இல்லை. வாஸ்து கண்டுபிடித்த காலத்தில் கழிவறை இருந்ததா? அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கழிவறைக்கே ஒரு வாஸ்து பண்ணுறாங்க. ஆமாம், அது எப்படி? வாஸ்து சாஸ்திரத்திலேயே கழிவறை என்று ஒன்று இருக்கக்கூடாது, இதுதான் வாஸ்து சாஸ்திரம். அப்போது இருக்கக்கூடாத ஒரு பொருளை அதுக்கு இது மாதிரி கழிவறை இருந்தால் நல்லதுன்னு எப்படி உண்டாக்கணும்? அதுக்கு தான் வாஸ்து. அதாங்க, கழிவே இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ள. அதனால தான் அந்த காலத்தில் எந்த வீட்லேயும் கழிவறையே இருக்காது, ஒரு 40 வருடம் முன்னாடி. புரியுதா உங்களுக்கு? இப்போவும் தர்மஸ்தலான்னு ஒரு இடம் இருக்குது கர்நாடகாவில். அந்த கர்நாடகா தர்மஸ்தலா ஊருக்குள் கழிவறை கிடையாது. நேத்திரவதின்னு ஒரு ஆறுக்கு போயிட்டு தான் வரணும். அதனாலேயே அங்கே கட்டப்பட்டிருக்கிற எந்த கட்டுமானத்திலையும் கழிவறை கிடையாது. அவ்வாறு பண்ணினா சரியானது. கழிவறை இல்லைன்னா இன்னைக்கு வீடு கட்ட முடியுமா? முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இதெல்லாம் இல்லாமல் சில மாற்றங்களை நாம் உடலில் செய்து கொண்டால் வெற்றி பெறலாம். ஸோ வாஸ்துன்றது நீங்கள் உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. அதுக்கும் இந்த கல், இந்த செங்கல் மண்ணுக்கு திருமூலரை விட பெரிய யோகி கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா நடமாடும் கோவில்னு சொல்லிட்டார். ஒரு மனிதனே நடமாடும் கோவில். அதுக்கு ஒரு உதாரணம் வேணுமா? துவஜஸ்தம்பம், கொடிமரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? கொடிமரம் எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்கும். கொடிமரம் எவ்வளோ அடுக்கு? 15 அடி உயரம், 33 அடுக்கு. உங்களுடைய முதுகெலும்பு எவ்வளோ? 33 அடுக்கு. உங்களுடைய முதுகெலும்பு தான் இது கொடிமரம். புரியுதா? உடல் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கோவில் தான். ஒவ்வொரு பொருளும் கோவில். கண்கள் தான் அங்கே ஏற்றப்படக்கூடிய விளக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான ஒரு வாஸ்துக்கு யாருமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததில்லை. எங்களோட இதுபடி வாஸ்துனா நீங்கள் ஈஸ்ட் பக்கம் வந்து உங்கள் கல்லாப்பட்டியை வைங்க, அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து உங்களோட பீரோவை வைங்க, மிரரை வந்து இந்த சைடு வைங்க, பூஜை ரூமை இப்படி வைங்க, பெட்ரூமில் கண்ணாடி வைக்காதீங்க, இப்படி தான் நாங்கள் வாஸ்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அப்போ வாஸ்துக்கும் இதுக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லை. அப்போ நான் வீடை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அமைச்சுக்கலாங்களா? இப்படி நான் என்ன கேட்குறேன், ஒரு வாஸ்து பார்த்து ஒரு குடிசையை அமைக்கிறேன், அவர் கோடீஸ்வரர் ஆயிடுவாரா? ஆக மாட்டார். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்ன்றீங்களா? ஜாதகம், அவருடைய ஜாதகம் எப்படி பேசுறது, அவருடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு, புரியுதா? அந்த உடல் அமைப்பை வச்சு பார்க்கறது தான் சரியானது. அப்போ இந்த சுய ஜாதகத்தை பொறுத்து தான் வந்து அவரோட வாழ்க்கையே அமையும். உடலே அப்படிதான் அமையும். உடலே அப்படிதான் அமையும். ஆமாம், நீங்கள் சில லட்சணங்களை பார்த்தா தெரிஞ்சிடும். இவர் வந்து வெற்றி பெறுவார், வெற்றி பெற மாட்டார். புருவங்களை பார்த்தா தெரியும். புருவங்களில் செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது புருவத்தில் தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள்
அடர்த்தியான புருவம் உடையவர்களே பாருங்க, அவர்கள் அதிகமான கோபம் உடையவர்கள், தீவிரவாதம் உடையவர்கள். நீங்கள் பொதுவாகவே அந்த அதிகபட்ச தீவிரவாதம் உடையவர்களுடைய படங்களை எல்லாம் பாருங்க. இந்த புருவம் அடர்த்தியாக இருக்கும். காரணம், வீரத்துடைய அடையாளமே செவ்வாய். அந்த வீரத்துடைய அடையாளமே முகத்தில் உள்ள முடி. அதனால தான் இராணுவத்தில் இருக்கிறவங்களும் போலீஸில் இருக்கிறவங்களும் பெரிய மீசை வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய விஷயம். அப்போ காதுடைய அமைப்பு என்ன, கண்ணுடைய அமைப்பு என்ன, இதை வைத்துக்கொண்டு நிறையா விஷயம் கண்டுபிடிக்கலாம். உதட்டுடைய அமைப்பு என்ன, ஏன்னா உங்கள் உடம்பை நீங்கள் மாற்ற முடியாதா? மாற்ற முடியாது. அது மாதிரி விதியை மாற்ற முடியாது. சரி, உங்கள் ஜாதகமே உங்கள் உடம்பு தான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, வீடு எப்படி எந்த அமைப்பில் வேணாலும் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே எந்த பொருள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது இந்த வாஸ்துவை இல்லை உங்களோட வாழ்க்கையை எந்த ஒரு விதத்துலையுமே பாதிக்காது, மாற்றாது. முக்கியமாக மாற்றாது. உங்களோட சுய ஜாதகமும் உங்களோட உடல் அமைப்பும் தான் இந்த மொத்த ஒரு விஷயத்தையுமே வந்து மாற்றும்னு சொல்லுவாங்க. உண்மை. அப்போ இந்த வாஸ்து அப்படின்றது இங்கே மட்டும் இல்லையே, சீனாலையும் தானே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன், அதாவது தவறாக மக்களை வழி நடத்துபவர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அதாவது எதுவாக இருந்தாலும் பகுத்தறிவு இருக்கணும். இப்போ உங்கள் முகத்தையோ மூக்கையோ நீங்கள் மாற்றிக்க முடியாது. இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணணும். பண்ணியிருந்தாலும் உங்களுடைய இயற்கையான இது என்ன? ஒரு உதாரணம், இப்போ கைரேகையிலேருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டா கூட திரும்பி புதுசாக வரும்போது இதே கைரேகை தான் வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ தீ விபத்துலலாம் இருக்கிறவங்க சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த கைரேகை திரும்பி அதே கைரேகை தான் வரும், புது கைரேகைலாம் வந்துடாது. அதனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கைரேகைன்றது என்ன? உங்களுக்கு வந்து உங்கள் லைஃபுடைய கூகுள் மேப்பு தான் இது. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையை வந்து கைரேகை வச்சா கண்டுபிடிக்கலாம். இப்போதும் அந்த கட்டை விரல் ரேகை சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. தம்பி இம்ப்ரெஷன். ஆமாம். ஏன்னா 720 கோடி பேர் இருந்தாலும் 720 கோடி டிசைனில் இருக்கும். அது அதெல்லாம் உண்மை பிரமிப்பான சமாச்சாரம். அதே போல் பட்டாம்பூச்சியுடைய வண்ணங்கள் இருக்கு, அது 10 லட்சம் பட்டாம்பூச்சி இருந்தாலும் 10 லட்சம் டிசைனாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு சின்ன புள்ளியாவது மாறும். அப்போ இதெல்லாம் இயற்கையுடைய வினோதங்கள். அப்போ இது வந்து யதார்த்தமானது. ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வடிவம்ன்றது வேற. புரியுது? வடிவம் தான் தீர்மானம் பண்ணுறதுங்க. ஒரு மண்பானை கடைக்கு போகிறோம், இதை பார்த்த உடனே இது தண்ணி வைக்கிற பானை, இது செடி வைக்கிற தொட்டின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? ஆமாம். எப்படி இது? ஏன்னா அது நமக்கு பழகிடுச்சு, நம்ம இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு வடிவம். இந்த வடிவம் இதுக்கு தான் உபயோகம் ஆகும், பொருந்தும் அப்படின்ற பொருத்தமாக இருக்கும். இது பானை தண்ணி வைக்கிறதுக்கு, இது வந்து செடி வைக்கிறதுக்கு. புரியுதா? இது டம்ளரை யூஸ் பண்ணலாம். அப்போ வடிவம் தானே பயனை உபயோகப்படுத்துகிறது. எது உங்களுக்கு சுட்டி காட்டுறது? வடிவம் தான் பயனை சுட்டி காட்டுகிறது. அப்போ உங்களுடைய வடிவம் தான் உங்கள் வாழ்க்கையை சுட்டி காட்டும். உண்மையாகவே இந்த மாதிரி வாஸ்துவுக்கு இப்படி யாருமே இந்த மாதிரியான ஒரு பரிமாணத்தில் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது மக்களுக்கு, எனக்குமே இது ரொம்ப புதுசாக இருக்குது, இதை கேட்குற மக்களுக்குமே கண்டிப்பாக புதுசாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு வந்து புதுசாக அதை எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதுக்கும் வந்து மக்கள் கமெண்ட்ஸில் சொல்லட்டும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட கேள்விகள் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.